தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் ஒரு நாளே உள்ள நிலையில் கனமழையின் காரணமாக பட்டாசு விற்பனை குறைந்து போனதாக வியாபாரிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். சென்னை தீவுத்திடலில் அமைக்கப்பட்ட பட்டாசு கடைகளில் தற்போதைய கள நிலவரம் குறித்து செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், வியாபாரிகள் என்ன கவலை தெரிவிக்கிறாங்க, விவரங்கள்? அருணேஷ் வணக்கம். நாளை மறுநாள் நாடெங்கும் இந்த தீபாவளி பண்டிகை என்பது வெகு விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தீபாவளி என்றாலே நம் நினைவுக்கு வருவது பட்டாசுகள் தான். பட்டாசுகள், புத்தாடைகளை வெடித்து மக்கள் மகிழ்ச்சியாக தங்களுடைய இல்லங்களில் தீபாவளி பண்டிகையை வெகு விமர்சையாக கொண்டாடுவார்கள். அதற்காகவே சிவகாசி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இந்த தீபாவளிக்காக மட்டுமே கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு மேலாக அவர்கள் தங்களுடைய இந்த உழைப்பை கொட்டியிருக்கிறார்கள் பட்டாசு விற்பனையாளர்கள். அதன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டுமே இந்த தீவுத்திடலை பொறுத்த வரைக்குமே அங்கு கடைகள் அமைக்கப்படும். இந்த ஆண்டும் 30 கடைகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட ரகங்களில் பட்டாசுகள் இந்த கடைகளில் இடம்பெற்றிருக்கிறது. புது ரகங்கள் வந்திருக்கிறது. அதே நேரத்தில் 250 ரூபாய் முதல் 4500 ரூபாய் வரைக்குமே இந்த கிஃப்ட் பாக்ஸுகள் என சொல்லக்கூடிய அந்த பட்டாசுகளும் விற்பனை செய்யப்படுவதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் இங்கு இருக்கக்கூடிய அந்த கடைகளிலே பார்க்கலாம், விதவிதமான பட்டாசுகள் வந்திருக்கின்றன. அதாவது ஜும்பா சக்கரை பிக் என்பதெல்லாம் ஒரு புதிய ரகமாக பார்க்கப்படுகிறது. அதே போல அந்த பொம்மைகளில் வைக்கக்கூடிய அந்த பட்டாசு ரகங்களும் இங்கு விற்பனைக்காக செய்யப்பட்டிருக்கிறது. அதிகப்படியான அந்த ஷார்க் எனப்படக்கூடிய அந்த பட்டாசுகளும் இங்கு விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக பல்வேறு பட்டாசுகள் என்பது விற்பனைக்கு தொடர்ச்சியாக இங்கு கடைகளில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் மணிகண்டன் அவர்கள் நேரலையாக காண்பிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல கலர் கோட்டி உள்ளிட்ட பட்டாசுகளும் இடம்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய அந்த ஜில் ஜங் சக் என்றக்கூடிய அந்த பட்டாசு ரகங்களும் அதே மாதிரி ட்ரோனோ போன்ற ரகங்களும் இந்த பட்டாசு விற்பனையில் புதிய ரகங்களாக இடம்பெற்றிருக்கின்றன. இதற்காக பிரத்யேகமாக இங்கு தீவுத்திடலில் 30க்கும் மேற்பட்ட கடைகள் அமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஊழியர்கள்லாம் பணியமர்த்தப்பட்டு இந்த பட்டாசு கடைகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் விற்பனை என்பது நடைபெற்றிருந்தாலும் மழையின் காரணமாக அந்த விற்பனை என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுடைய வரத்து என்பது குறைந்திருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய வியாபாரிகளிடமே நாம் இது குறித்து கேட்கலாம். இங்கு இருக்கக்கூடிய வியாபாரிகள் கூறும்போது கூட மழையின் காரணமாக தங்களுக்கு இந்த விற்பனை என்பது தற்பொழுது பாதிக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நாம் அவரிடத்திலே கேட்கலாம். சார், விற்பனை எப்படி இருக்கு? விற்பனை மந்தமாக தான் சார் இருக்குது. எதிர்பார்த்த அளவுக்கு இன்னும் யாரும் மக்கள் வரல. என்ன ரீசன் தெரியல. ரெண்டாவது லீவு நாள்னே தான் விட்டுருக்காங்க. மழைப்பொழிவும் கொஞ்சம் இருக்குது. இதன் காரணமாக மக்கள் வர்றதுக்கு கொஞ்சம் தயங்குறாங்க. பின்னேரம் என்ன நிலைமை இருக்குதுன்னு தெரியல. நிச்சயமாக பின்னேரம் மக்கள் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறேன் சார். மற்ற கடைகளில் வாங்குறதை விட நம்ம ஏன் இங்கே வாங்கணும்னு நினைக்கிறீங்க சார்? மற்ற கடைகளை விட ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி, பொருட்காட்சிகள் மாதிரி உள்ள ஒரு அமைப்பு தோற்றம் இது. இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பிராண்டு வேணுமோ அத்தனை பிராண்டும் இதுக்குள்ளே கிடைக்கும். அதே மாதிரி அத்தனை வெரைட்டிஸும் இதில் கிடைக்கும் உங்களுக்கு. அதனால தான் மக்கள் இந்த இடத்த செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி வர்றாங்க. ஒரு சில கடைகளில் போனால் சில ஐட்டங்கள் இருக்காது. இப்போ இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற ஐட்டம் அத்தனையுமே ஒரு கடையில் இருந்தாலும் மற்ற கடையில் இருக்கும், மற்ற கடையில் இருக்கும். மற்ற பிராண்டுகள் அதிகமாக இருக்கிறனால எல்லா கடையிலுமே மக்கள் எதிர்பார்த்த ஒரு பொருள் இங்கே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. விலையை பொறுத்த வரைக்கும் மற்ற இடங்களில் கம்பேர் பண்ணும்போது நம்ம எப்படி 10%லேருந்து 15% தள்ளுபடியோடு கொடுக்குறோன்ற ஒரு தகவலும் இருக்குது. அது உண்மைதானா? 15 இல்லை, நல்ல கஸ்டமராக இருக்கும்போது 25 வரைக்கும் நாங்கள் கொடுக்குறோம். அதனால் யாருக்கும் நாங்கள் பாகுபாடு கிடையாது. அவங்க என்ன ஷாப்பிங் பண்ணுறாங்களோ அதுக்கு தக்க அந்த எக்கனாமிக்கு தக்க நாங்கள் அதுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். மேக்ஸிமம் 25 வரைக்கும் கொடுக்குறோம் சார். இப்போ கடந்த ஆண்டை ஒப்பிடும்பொழுது இந்த ஆண்டு எப்படி இருக்குது சார் விற்பனை? கடந்த ஆண்டை ஒப்பிடையில் இந்த ஆண்டு சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்புறம் மக்கள் அதை யோசிப்பாங்கல்ல, அதனால தான் இல்லை. ஆனால் மக்கள் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். இன்னும் ஒரு 2 days இருக்குது, மக்கள் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். அருணேஷ், நீங்கள் கேட்டிருப்பீங்க, இங்கு மக்கள் வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் மழையின் காரணமாக மக்களுடைய வருகை என்பது சற்று குறைவாக இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னும் 2 நாட்கள் தீபாவளிக்கு இருக்கிறது. அதனால் வருவார்கள் என்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருப்பதாக வியாபாரிகள் மத்தியில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் கடந்த ஆண்டை ஒப்பிடும் பொழுது இங்கு புது ரகங்களில் நிறைய பட்டாசுகள் வந்திருப்பதாகவும் வியாபாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். வர்ணேஷ், உங்களுடைய கள நிலவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.